நாமக்கல்லில் திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை முதல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற டெலிவரி ஆப்களுக்கு உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்கப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கமிஷன் வேறுபாடு மற்றும் மறைமுக கட்டணத்தால் தொழில் பாதிக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் நகர மற்றும் தாலுக்கா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், எங்களோட 3 கோரிக்கைகள் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வச்சுருந்தோம். அந்த 3 கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கமிஷன் வசூல் செய்வதை கம்மி பண்ணுறதுக்கும், ப்ளஸ் மறைமுக கட்டணம் நிறையா இருக்குது, அந்த மறைமுக கட்டணத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதே மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ், அதாவது டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸோட அவங்க நடவடிக்கைகள் சரியில்லை, கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இந்த 3 கோரிக்கைகள் தான் எங்களோட சங்கத்தோட கோரிக்கையாக இருந்தது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இரு நிறுவனத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பட் பேச்சுவார்த்தையில் எதுவுமே ஒரு தீர்வு கிடைக்காததுனால நாங்கள் சொன்ன மாதிரி நாளை காலை முதல் எங்கள் நகரத்தில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும், பேக்கரி மற்றும் ஸ்வீட் ஸ்டால் அனைத்தும் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு நாங்கள் டெலிவரி தரப்போகிறதில்ல. இது கண்டிப்பாக கடைபிடிக்க போகிறோம். அவர்கள் நாங்கள் கேட்ட கமிஷன் தொகைக்கு வராத வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் யாரும் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு டெலிவரி தரப்போகிறதில்லைங்க. அதுதான் கமிஷன் தொகை பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னது 30-35% போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதில் கமிஷன் தொகையை கம்மி பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம். ஒரு கமிஷன் தொகை 15%லேருந்து 18% வரைக்கும் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். பட் அது அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவங்க மேலிடத்தில் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க, தகவல் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறைமுக கட்டணம் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நிறைய விளம்பர கட்டணம் ப்ளஸ் ஆஃபர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு எங்களுக்கு அறியாமல் நிறைய போடுறதுனால தான் நாங்கள் அதை கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்களும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான உடன்படிக்கை இன்னும் வராதனால நாங்கள் காலவரன்றி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ண போகிறோங்க. சரி, டெலிவரிக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு. நாமக்கல் நகரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண கடை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்கும். பட் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85 கடை இருக்கும். அந்த 85 கடையுமே நாளையிலேருந்து நாங்கள் யாரும் டெலிவரி பண்ண போகிறது இல்லைங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. பட் பேச்சுவார்த்தை உடன்பட ஏற்படலைங்க. அதுதான் உண்மைங்க. ஆக்சுவலாக 2 பேருமே 2 நிறுவனமும் வந்தாங்க. ஜொமேட்டோவும் வந்தாங்க, ஸ்விக்கியும் வந்தாங்க. பட் நாங்கள் கேட்குற கமிஷன் தொகையை அவங்களால கொடுக்க இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 டிமாண்டில் அந்த கமிஷன் தொகை கண்டிப்பாக 2 நிறுவனமும் பேச தயாராக இல்லை. இன்னொன்று நாங்கள் கேட்டது அந்த மறைமுக கட்டணத்தை ஏன் இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியாமல் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறைமுக கட்டணம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமையே ஒரு ஆஃபர் ரன் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாத ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்துறோங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. மாற்று ஏற்பாடு நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நிறுவனத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்று ஏற்பாடு கூடிய விரைவில் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் நாங்கள் அதை கொண்டாந்துருவோம். மக்கள் அதை ஒரு ஏற்றுக்கிட்டு அதை டெலிவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் அந்த மாற்று ஏற்பாடு ஒரு 10 நாள் 15 நாள் நாங்கள் கொண்டாந்துருவோம் எல்லா ஹோட்டல்காரங்களும். ஸ்விக்கி ஜொமேட்டோ தவிர்த்து எங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டாக பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நிறுவனமும் எங்களுக்கு 2-3 நிறுவனத்தோட பேசிகிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை போய் கொண்டு இருக்கிறது. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக, அதாவது கமிஷன் தொகை கம்மியாக வாங்கி கொண்டு டெலிவரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் கேட்குற மாதிரி மறைமுக கட்டணமோ மற்றது எதுவுமே இல்லாமல் செய்து கொடுக்குறோன்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. முதல் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஒரு 10லேருந்து ஒரு 20% எங்களோட நிறுவனத்தில் ஒவ்வொருவோட நிறுவனத்துலையும் குறையும். பட் இது நிரந்தரம் அல்ல. இது தற்காலிகமானது தான். இதுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த சேல்ஸை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து இனிமேல் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்காது அப்படி நாங்கள் சொல்லவே வரலைங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவை எங்களோட இணைந்து பயணிக்க தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பட் எங்கள் கோரிக்கையான அந்த கமிஷன்ஸ் கம்மி பண்ணாததுனால தான் நான் உங்களை தவிர்க்க தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.